குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிதீவிர மழை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்க்குது ஓகேங்களா. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் புதன் மற்றும் வியாழக்கிழமை வெள்ளி ஓகேங்களா. ஸோ இந்த 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ பெரும்பாலான மாவட்டங்களில் இன்னும் ஸ்கூலே ரீஓப்பன் ஆகலை. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமழையின் காரணமாக ஓகேங்களா. ஆனால் ஒரு சில மாவட்டங்கள்லாம் பள்ளிகள் திறந்துட்டாங்க. பட் இன்னும் ஒரு சில மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கலை ஓகேங்களா. அதன் காரணம் கனமழை தான். இந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்தில் கண்டிப்பாக நீட்டிக்கிற சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பள்ளிகளுக்கு போகிற சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா மழையோட சீற்றம் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதன் விளைவாக வருகின்ற வாரங்கள் திங்கட்கிழமை போன்ற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழையோட சீற்றம் அதிகரிக்கிறதால தான். ஏன்னா வந்து மாணவர்களோட நலன் கருதி, ஏன்னா வந்து ஸ்கூல்ஸ்க்குலாம் போது ரொம்ப சிரமமாக ஓகேங்களா. வெள்ளப்பெருக்கே ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கடலோர பகுதி சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறதால மழையோட சீற்றம் அதிகமாக பெய்யறதால வெள்ள அபாயம் வரும் ஓகேங்களா. உதாரணத்துக்கு சென்னை சுற்றியுள்ள பகுதி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, ஸோ இது சுற்றியுள்ள மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிதீவிர கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பள்ளிகளுக்காவது விடுமுறை அறிவிப்பு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு இந்த மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அதிதீவிர கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வருகின்ற வாரத்தில், அதாவது திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் விடுமுறை அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்தில் பெய்ய கூடும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பா ஓகேங்களா.